வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இது ஒரு டெமோ கிளாஸ். நம்ம பெய்டு கோர்ஸில் என்ன எடுக்க போகிறோமோ அதை ஒரு ட்ரெய்லர் மாதிரி, டீசர் மாதிரி ஒரு டெமோ கிளாஸாக காட்டுறோம். நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், எல்லாத்தையும் நம்ம யூடியூப்ல நடத்துறது கிடையாது. அப்படி நடத்துறதுல எந்த பயனும் இல்லை. இதனால யாருக்கும் எந்த யூஸ் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் ஒரு மினிமமான ஃபீஸ் வச்சு, ரொம்ப ரொம்ப மினிமமான ஃபீஸில் எவ்வளோ கண்டென்ட் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது INM, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். இது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, SSC, ரயில்வே, SI போலீஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதை ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டங்கள் முதல் 5 கூட்டங்களை ஷார்ட்கட்டோட இந்த டெமோல பார்க்கலாம். ஷார்ட்கட்டுக்காக மட்டும் வந்தவங்களுக்கு ஒரே செகண்ட்ல சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க தாராளமாக போலாம். BCM அல்லாஹ் முஸ்லீம், BCM அல்லாஹ் முஸ்லீம், இதான் ஷார்ட்கட் முதல் 5 காங்கிரஸ் மாநாட்டிற்கு. இதை தாண்டி நான் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்க போறேன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மற்ற தேர்வுகளுக்கும் கண்டிப்பா யூஸ் ஆக போகுது. இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் எடுக்கிறது இல்லை. இதுல டெஸ்ட் சீரிஸ் கிடையாது, ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது, பயாலஜி கிடையாது. இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். இதுல யூனிட் நம்பர் 6 இப்போதைக்கு தமிழ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் PDF அப்லோட் பண்றேன். இந்த மந்த் எண்டில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான அப்டேட்டட் PDF நான் கொடுத்துருவேன். நம்ம ரெக்கார்டட் வீடியோவாக இருந்தாலும் டைம் டு டைம் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸோடைய நோட்ஸை அப்டேட் பண்ணி அப்டேட்டட் PDFனே தனியாக நம்ம சென்ட் பண்ணிட்டு வரோம். ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ஒரு 200 கொஷினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டாக நடத்துறதுக்கு பதிலாக கொஷினாக டிஸ்கஸ் பண்ணலாம்னு அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் இதை முடிச்சிடுறேன். எடுத்தையும் காரணம் ஏன் எடுக்கல இது வரைக்கும்னா, இது கேட்கக்கூடிய கேள்விகள் மிக குறைவு. அதனால தான் அதை நம்ம அதுக்கு வர போகாமல் இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷன்ஸ் நான் முடிச்சிடுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவல் கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது, டெஸ்ட் சீரிஸ் இல்லை. வீடியோ அண்ட் PDF ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இது யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட், பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. ப்ரைவசி பாலிசினால ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 1 இயர் வேலிடிட்டி. இதுக்கான ஃபீஸ் இதுதான். ஃபுல் கோர்ஸ், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். இது இந்த நியூ இயர் ஆஃபராக கொடுத்துருக்குறோம். இந்த நியூ இயருக்கு அப்புறம், தமிழ் நியூ இயருக்கு அப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகிடும். தேவைப்படுறவங்க அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வெப்சைட்டுன்னு எல்லாத்துக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸு, இன்னும் டெமோ கிளாஸஸ், இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நம்ம என்னென்ன எடுக்க போகிறோன்ற எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம், கால் பண்ண எடுக்க முடியாது. ஸோ மற்றவங்க மெசேஜ் பண்ணி உங்கள் நேரத்தை என் நேரத்தை வீணாக்க வேண்டாம். கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் டவுட் கிளாரிஃபிகேஷன் சேம் நம்பரில் தான் நடக்கும். டைரக்டாக நம்ம டெமோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டங்கள் நான் வழக்கமாக சொல்கிறது தான். இதெல்லாம் ஒரு நோட்ஸ் இப்படி எடுக்கணும், நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டும், நம்ம இந்த வழியில் போகக்கூடாது, வேற வழியில் போகணும், இங்கிட்டு வேணால் அங்கிட்டு போவோம், நம்ம ஸ்டைலை மாற்றணும், அதெல்லாம் கிடையாது. இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படி சொல்லி தான் நம்ம எல்லா சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கான ஒரு சப்ஜெக்ட், ஒரு டெமோ கிளாஸ் தான் இது. 1885 டிசம்பர் 28 30 வரைக்கும் நடந்த கூட்டம் தான் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் தான் நம்ம உமேஷ் சந்திர பானர்ஜி. இடம் எங்க நடந்ததுன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி, பம்பாயில் நடந்தது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லியாச்சு. இவர் உமேஷ் சந்திர பானர்ஜி ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு வசதியான பிராமண குடும்பம். அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா பின்னால கிறிஸ்டினா மதம் மாறிடுறாங்க. அதனால இவரை கிறிஸ்டின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல இல்ல, அவங்க மனைவி கிறிஸ்டினா மதம் மாறிட்டாங்க. இவர் ஆங்கிலேய இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவில் எந்த மதமும் இல்லை. இப்ப நம்ம சொல்றல, தமிழ்நாட்டிலலாம் சில பேர் சொல்றாங்களா எனக்கு எந்த ஜாதியும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு, அதே போல நான் எந்த மதமும் கிடையாதுன்னு அறியப்பட்டவராக சொல்லப்படுது இன்னொரு கதையில. அவர்தான் நம்ம உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்த கூட்டத்தில் பங்கெடுத்தவங்க 72 பேர். இவர வீரம் உள்ள, விசுவாசம் உள்ள, விவேகம் உள்ள, தைரியமான 72 நபர்கள், துணிச்சலான 72 நபர்கள்லாம் சொல்லுவாங்க. 54 பேர் இந்துக்கள், 2 பேர் முஸ்லீம், மற்றவங்க எல்லாம் ஜெயின மதம், பார்சி மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இதுல மொத்த நபர்ல 3 1 பங்கு பத்திரிகையாளராக இருந்திருக்கிறாங்க, நம்ம G. சுப்பிரமணிய ஐயர் உட்பட. இதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா சில இடங்கள்ல 22 பேர், சில இடங்கள்ல 21, இல்லை 26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய குழப்பம். மெட்ராஸ் மாகாணம், அப்புறம் தான் மெட்ராஸ் மாகாணம் எது அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த வீடியோவில் கடைசியில் இருக்குது. வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்க. மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பங்கெடுத்தவங்க 21 பேரா, 22 பேரா, 26 பேரான்னு
நம்ம கூகுள்லேயே ஆகட்டும் அல்லது ஐஎன்சி வெப்சைட்லேயே ஆகட்டும், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட வெப்சைட்லேயே வெங்கடேசன் சார் புக்கில், ஜஹ்ரான் ஜோஷில், நம்ம பிபின் சந்திரா புக்கில், ஸ்பெக்ட்ரம் புக்கில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. இருக்கிற நம்ம எல்லா டேட்டாவும் கொடுத்தாச்சு. இதில் எது கரெக்டாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா 21 அப்படிங்கிறது தமிழ்நாடு, 26 அப்படிங்கிறது மெட்ராஸ் மாகாணம். மெட்ராஸ் மாகாணத்துக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். முதல் தீர்மானம் யார் கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் கொண்டு வரார். அந்த தீர்மானத்துல தான் இந்த கூட்டத்துக்கு தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜியை நாம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கணும்னு அந்த கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க. இதுல பங்கெடுத்த 6 நபர்கள் 6% பார்த்தீங்கன்னா தேசியவாத கிறிஸ்தவர்கள். யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க? தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தலாங், காஷிநாத் தலாங், ஃபிரோஷா மேத்தா, சுப்பிரமணிய ஐயர், அனந்தசார்லு, தீன்ஷா எடில்ஜா வாச்சா, டி வாச்சா, கோபால் கணேஷ் அகர்கர், ஜி சுப்பிரமணிய ஐயர், வீரராகவாச்சாரியார், என்ஜி சந்தாவாக்கர், ரஹமதுல்லா சயானி, உமேஷ் சந்திர பானர்ஜி, ஹென்ரி காட்டன், வில்லியம் பெட்டர்பன். இன்னும் முக்கியமான நபர், இது உருவாக காரணமா இருந்தவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தந்தை என்று அறியப்பட்டவர். இதெல்லாம் நம்ம அந்த கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருப்போம். அதனால நான் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. வெறும் காங்கிரஸ் கூட்டங்களை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டங்கள்ல கொண்டு வந்த தீர்மானங்கள்லாம் என்னன்றதையும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தில் முக்கியமான தலைவர் பங்கெடுக்கல. அவர் தான் சுரேந்திரநாத் பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்குறாரு. சுரேந்திரநாத் பானர்ஜி இதுல என்ன பண்ணல, கலந்துக்கல. அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாருன்னா, அவரு இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு தேசிய மாநாடுன்னு சொல்லி அதே பகுதியில் கல்கத்தாவில் என்ன பண்றாரு, அவரு கல்கத்தா சாதனை நபர் தான் அவரு. அந்த பகுதியில் என்ன பண்றாரு, ஒரு கூட்டத்தை நடத்திட்டு வர்றாரு. அவர் இதுல பங்கெடுக்கல. அடுத்தடுத்த கூட்டங்களை பங்கெடுக்கிறாரு. அவரு காங்கிரஸோட இணைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர், இந்தியாவின் தாத்தா தாத்தா தாதா தாதாபாய் நவ்ரோஜி. தாதா ஞாபகம் வச்சுக்கோங்க, தாத்தா, அவ்வளவுதான். அப்ப இந்தியாவுக்குன்னா தென்னிந்தியாவுக்கு யாரு? எஸ் சுப்பிரமணிய ஐயர். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத், தென்னிந்தியாவின் முதுபெரும் மனிதர் யாருன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர். இதுல என்னென்ன தீர்மானம், என்னென்ன தேவைகளை வந்து இதுல நிறைவேற்றுறாங்க, கீ டிமாண்ட், முக்கிய கோரிக்கைகள் பாருங்க. மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்குறது. ஸ்டேட் லெவல்லையும் சரி, சென்ட்ரல் லெவல்லையும் சரி, மேலவைன்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும். நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும். இதை நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் நம்பர் 50ல சொல்றோம். நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது அப்படின்னு. இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது, இதெல்லாம் தேவை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இராணுவ செலவுன்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கே பயன்படுத்துறீங்க. எங்க காசை நீங்க பயன்படுத்துறீங்க, குறைங்க. உள்நாட்டு வரிகளை குறைங்க, வரி அதிகமாக போட்டிருக்கிறீங்க. நீதிபதிகள் மூலமாக விசாரணையை விரிவு செய்யணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய அந்த கவுன்சிலுடைய ஹெட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்னர் ஜெனரல், இவங்களாம் முடிவு பண்றது. இது யார் முடிவு பண்ணணும்? நீதித்துறையில விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுக்கணும். தவறு நடந்தா அது விசாரிக்கிறது, அந்த விசாரணை அமைப்பு. ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஆட்சி பணி தேர்வு நடத்தணும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஐசிஎஸ்ன்னு பேர், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடந்தது இங்கிலாந்துல நடக்கும். இங்கிருந்து நம்ம போய் எக்ஸாம் எடுத்து தான் வரணும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைன்னா இங்கிலாந்துல முன்னாடி நடந்துரும், அதுக்கப்புறம் இந்தியாவில் நடக்கும். ஆனா அப்படி நடத்தாம ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடத்துங்கன்னு சொல்றாங்க. காவல்துறையில சீர்திருத்தம் கேட்டிருக்கிறாங்க. வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா வனத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அழிச்சிட்டு கம்பெனிஸ் உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய சொல்றாங்க. இந்திய தொழிற்சாலையின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது. நம்ம இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம் பத்தி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்ப கொண்டு வந்து தீர்மானம். ரொம்ப முக்கியமான மிதவாத தீவிரவாத தலைவர்கள் யார்? தாதாபாய் நவ்ரோஜி, ஃபிரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, WC பானர்ஜி, டி வாச்சா, கேடி தலாங், எம்ஜி ரானடே, பக்ருதீன் தியாப்ஜி. இவங்கெல்லாம் வந்து மாடரேட்ஸ், மிதவாதிகள். தீவிரவாதிகள்லாம் யாரு? நம்ம லால் பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், அரவிந்த் கோஷ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள். தீவிரவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறினது யாரு? நம்ம அரவிந்த் கோஷ். எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்து எந்த வழியை தேர்ந்தெடுத்தாரு? ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தார். இந்த 4-fold தியரின்னு சொல்லுவாங்க, 4 மடங்கு திட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4-fold தியரி. நீங்க இங்கிலீஷ் படிச்சா இங்க இருக்கா 4-fold ப்ரோக்ராம். இதை வந்து இந்த முதல் கூட்டத்தில் கொண்டு வரல. ஆனா சில இடங்களில் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க, நம்மள கொடுத்துட்டோம். ஆனா எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, உண்மையா 1906 தான் கொண்டு வராங்க. கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் அதை பத்தி பேசுறாங்க. சரியா? ஏன்னா அப்பதான் ஸ்வராஜ் அப்படின்றத உருவாக்குறாங்க. அந்த வார்த்தையை அப்பதான் உருவாகுது இல்லை, அதனால சொல்றேன். ஸ்வராஜ், ஸ்வதேசி, பாய்காட், நேஷனல் எஜுகேஷன்.
அதாவது சுயராஜ்யம், சுதேசி, தேசிய அளவில் முக்கியமான நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநில மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய கல்வி முறை, கடைசியா அந்நிய பொருள்களை எதிர்க்கிறது. இப்போ இதெல்லாம் முதல்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டால் டவுட்டு தான். அதனால தான் இது நான் டவுட்டாக சொல்கிறேன். சில இடங்கள் ஆனால் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துட்டேன். ஆனால் இது உண்மையாகவே கொண்டு வந்தது 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான். இப்போ இதுல இருந்து மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து, சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர், அனந்தாச்சாரி, வீரராகவாச்சாரி, ரெங்கையா நாயுடு, சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்பராயலு பந்தலு, கேசவ பிள்ளை, சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, அகில்லி, சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சுவாமிநாத ஐயர், நரசிம்மலு நாயுடு, வெங்கட சுப்பராயலு, கேசவ பிள்ளை ஆகியோர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் ஆவர். அவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள் ஆவர். இவர்களின்றி சென்னை டிரேஷியன் சங்கம் அசோசியேஷன்ல தலைவராக இருந்த டி.எஸ். ஒயிட், சென்னை கலெக்டர் ரகுநாத ஐயர், ஆற்காட்டு பேராசிரியர் சுந்தரராமன், திருவள்ளூர் டி.என். ஐயர் ஆகியோரும் பார்வையாளராக சென்றிருந்தனர். பார்வையாளராக சேர்ந்தா பண்ணிருக்காங்க இந்த சென்னை மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து போனவருடைய நம்பர்ஸ். இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு 1886 டிசம்பர் 28, 30 கல்கத்தா நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னா நம்ம தாத்தா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் குஜராத்தி லாங்குவேஜ் பேசினாலும் இவர் பார்சி இனத்தை, சௌராஷ்டிர இனத்தை சார்ந்தவர். இந்த கூட்டத்தில் மொத்தம் 434 பேர் பங்கெடுத்தாங்க. அதுல மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து 47 பேர். ஸோ இவர்கள்ல ரொம்ப முக்கியமான நபராக பார்க்கப்படுறது யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், எஸ் சுப்பிரமணிய ஐயர். இவங்க பாருங்க, முதல் கூட்டத்திலையும் பங்கெடுக்கிறாங்க, ரெண்டாவது கூட்டத்திலையும் பங்கெடுக்கிறாங்க, மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவங்க. சுவாமிநாத ஐயர், கேசவ பிள்ளை, ரெங்கையா நாயுடு, அனந்தாச்சாரி இவர்கள் எல்லாமே முதல் கூட்டத்தில் பங்கெடுத்து ரெண்டாவது கூட்டம், அதாவது பாம்பேக்கு போய் கல்கத்தாவுக்கும் போயிருக்கிறாங்க. அடுத்தது இந்த அமர்வினுடைய முடிவுல தான் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. என்னது? நாடு முழுக்கவும் காங்கிரஸ் கமிட்டிகளை உருவாக்கணும். மாகாண காங்கிரஸ் கமிட்டி, ப்ரொவின்சியல் காங்கிரஸ் கமிட்டிஸை உருவாக்கணும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக ஒரு பார்ட்டி உருவாக்குறாங்கல்ல, அதே போல உருவாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, லார்டு டஃப்ரின் வந்து எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாரு, தேநீர் விருந்து, எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு, அதே டஃப்ரின் பின்னாளில் இது வந்து என்ன சொல்றாரு, அரச துரோக அமைப்பு, அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது, இந்த லார்டு டஃப்ரினே சொல்றாரு. முன்னாடி தேநீர் விருந்து கொடுத்தவரு பின்னால என்ன சொல்றாரு, இந்திய தேசிய காங்கிரஸ அரச துரோக அமைப்புன்னே கிரிட்டிசைஸ் பண்றாரு. 1886 அதாவது ரெண்டாவது காங்கிரஸ் மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த நேரத்துல இன்னொரு சம்பவம். டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் தேசிய காங்கிரஸ் தனது 2வது ஆண்டு மாநாட்டை ஏற்படுத்தியது. 2வது மாநாடு நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில தான் இந்திய சங்கம் தனது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தியதுடன் காங்கிரசுடன் இணைந்து கொள்ளவும் முடிவு செய்தது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒரு அமைப்பு இருந்தது பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்றாங்க, இதோட சேர்ந்து மிங்கிள் ஆகிறாங்க. 1886 கலந்துடுறாங்க. 3வது 1887 மெட்ராஸ்ல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம். டிசம்பர் 27 30 வரைக்கும் தலைமை தாங்கினது பக்ருதீன் தியாப்ஜி, முதல் இஸ்லாமியர் ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு முதல் முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்ல நடந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் இஸ்லாமியர் தலைமை தாங்கினது மட்டும் இல்லாம நிறைய இஸ்லாமியர்களை கூட்டத்துல பங்கெடுக்க வைப்பதற்கு, காங்கிரஸை இணைவதற்கு ஒரு உந்துகோலாக இருந்தது. மற்ற தேசிய தலைவருடன் கைகோர்க்க முஸ்லிம்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது, அவங்க கலந்துக்கிட்டாங்க. இதுல பாருங்க, முக்கியமான தீர்மானம் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க, நான் முடியல. பசுவதை தடை சட்டம், பசுவை வதை பண்றது, பலியிடுறது வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா காங்கிரஸ் தலைமை அந்த தீர்மானத்தை ஏத்துக்கல. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா காங்கிரஸை ஏத்துக்கல. மொத்தமா 607 பேர் பங்கெடுக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருந்து 15 நபர்கள் கிறிஸ்தவர்கள், 362 பேரு மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள். திரும்பவும் சொல்றேன், மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள், தமிழ்நாடு கிடையாது, தமிழர்கள் கிடையாது. அப்ப மெட்ராஸ் மாகாணம்னா என்ன, வெயிட் பண்ணுங்க, கடைசியா சொல்றேன். இந்த கூட்டத்தில் பங்கெடுத்தவங்களுக்கு அப்போது இருந்த சென்னை மாகாணத்தின் ஆளுநரான கன்னிமாரா பிரபு என்ன பண்றாரு, அவங்களுக்கு தேநீர் விருந்து, அப்புறம் விருந்தளிக்கிறார். இந்த கூட்டம் தான் முதல் தென்னிந்தியாவில் நடந்த கூட்டம். இந்த கூட்டம் தான் முதல் முறையாக ஒரு ஓப்பன் செஷன், அதாவது திறந்த வெளியில் நடந்தது. இது மாதிரி நடந்த ரெண்டுமே ஒரு அரங்குக்குள்ளார நடந்த கூட்டம், அரங்கு கூட்டம். இதுதான்
வெளிப்படையா மக்கள் பெருமளவுல சந்திப்பதற்கு பங்கேற்பதற்கு ஒரு ரீதியாக இருந்த ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு. மக்கீஸ் கார்டன் 1000 லைட், மக்கீஸ் தோட்டம் 1000 விளக்கு பகுதியில் நடந்த கூட்டம். ஸோ இதில் தான் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்கன்னு பாருங்க. சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முப்தா இஸ்லாம், புரசைவாக்கம் இந்து நிதி, சாரணர் முன்னேற்ற சங்கம் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கெடுத்தாங்க. அதனாலதான் அவ்வளோ நபர்கள் பங்கெடுக்க முடிஞ்சது. சென்னை மாநாட்டின் ஒரு சிறப்பு அம்சம், அதன் செலவின் பெரும்பகுதியை பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. பெரிய கூட்டம் நடந்தது, நிறைய செலவாயிருக்கும், மக்கள் இருந்தே பணத்தை வசூல் பண்ணி நடத்தினதா சொல்றாங்க. அதில் பாருங்க, மாநாட்டு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு விஜயராகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் மலிவு விலையில் அந்த கூட்டத்தில் விற்கப்பட்டு அதனுடைய வந்த பணத்துல அதுல கிடைத்த நிதியை வச்சு என்ன பண்றாங்க, மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்திருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது, மு விஜயராகவாச்சாரியார் யார்? இவரு இந்து பத்திரிகையினுடைய நிர்வாகி. அதுக்கு முன்னாடி என்னது, வரவேற்பு குழுவின் செயலர். வரவேற்பு குழுவினுடைய, அந்த மாநாட்டு வரவேற்பு குழுவினுடைய செயலாளர் தான் நம்ம விஜயராகவாச்சாரியார். சரி, அடுத்தது பாருங்க, ராஜா சர் டி மாதவ் ராவ் வரவேற்பு குழுவின் தலைவராக பணியாற்றினார். வரவேற்பு குழுவினுடைய தலைவர் யாருப்பா? ராஜா சர் டி மாதவ் ராவ். இவர் தான் மாநாட்டை அந்த குழு தலைவராக இருந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராவ் சாஹிப் பட்டம் பெற்ற மூக்கனாச்சாரி தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். மூக்கனாச்சாரி என்ன பண்றாருன்னா தமிழிலே பேசியிருக்கிறாரு. பேசி எல்லாருடைய அந்த இதையும் அபிமானத்தையும் பெற்றிருக்கிறார். காரணம் என்னன்னா, மெட்ராஸ் நடந்தது, தமிழர்கள் அதிகம் பங்கெடுத்திருக்கிறாங்க, தமிழ் பேச தெரிஞ்சவங்க அதிக பேர் இருந்திருக்கிறாங்க, புரிஞ்சுக்க தெரிஞ்சவங்க. அதனால ஒரு தமிழ்ல பேசியிருக்கிறாரு, எல்லாத்தையும் வரவேற்பை பெற்றிருக்கிறார். இப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம், அன்னைக்கு நம்ம சென்னை மாகாணம்னு சொல்றோம். சென்னை மாகாணம் அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்துன்னு பாருங்க. சென்னை மாகாணம் என்பது அன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகளையும், கடற்கரை அந்த சீமாந்திரா ராயல சீமா அந்த பகுதி, கர்நாடகாவில் பெங்களூர் பெல்லாரி, தெற்கு கனரா பேங்க்னு சொல்றோம் பாருங்க, கனரான்றது அங்க இருக்கிற ஒரு ஊர் பேர். ஸோ கர்நாடகாவில் ஒரு பகுதி, கேரளாவில் மலபார்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, 3. ஒடிசாவில் கஞ்சம், ஒடிசாவில் சில பகுதி, அதெல்லாம் சேர்ந்தது தான் அப்ப இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணம். அதுல எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ தமிழ்நாடுன்னு தனியா ஒரு ஸ்டேட்டா வந்துருச்சு. அதனாலதான் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் இப்ப இருக்க தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இதுதான். இப்ப என்ன பண்றாங்கன்னா, தேசிய சமூக மாநாடு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த அமைப்பு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸினுடைய சமூக சீர்திருத்த குழுவாக செயல்படுது. சோசியல் ரிஃபார்ம் விங், சோசியல் ரிஃபார்ம் செல்லா இந்த ஒரு அமைப்பு செயல்பட்டு வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, 1887ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே, ரகுநாதர் ராவ், இவங்க 2 பேர் தான் நிறுவுறாங்க. இதன் முதன்மை நோக்கம் சமூக பிரச்சனைகளை குறித்து ஆலோசித்து சமூக சீர்திருத்தங்களை ஆதரிப்பதாகும். இந்த மாநாடு பெரும்பாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வுகள் நடைபெறும் அதே நகரத்தில் கூடும். வருஷ வருஷங்கள் நடக்குதோ அதே இடத்துல இவங்க கூடுவாங்க. இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு விங்குன்னு சொல்லிட்டுமே, ஒரு செல்லு, ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டுமே, காங்கிரஸினுடைய சீர்திருத்த அமைப்பு இந்த அமைப்பு, தேசிய சமூக மாநாடு, நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ். இந்த இயக்கத்தின் முதல் அமர்வு 1888ஆம் ஆண்டு சென்னை நடைபெற்றது. இதன் தொடக்க அமர்வு டி மாதவராவ் தலைமையில் நடைபெற்றது. மற்றொரு முக்கியமான நபர் கே நடராசன். 4வது கூட்டம் 1888 அலகாபாத்தில் நடைபெற்றது. ஜார்ஜ் யூலே அப்படிங்கிற தலைமை தாங்கியிருக்கிறாரு. இங்கிலாந்தை சார்ந்த ஒரு நபர், முதல் ஆங்கிலேயர் தலைமை தாங்கினது இந்த கூட்டம் தான். இவர் தான் ஜார்ஜ் யூலே. 5வது 1889, 85, 86, 87, 88, 89 பம்பாயில் நடைபெற்றது. ஸோ இதுக்கு தலைவராக இருந்தவர் சர் வில்லியம் வெட்டர்பேன். இவர் தான் சர் வில்லியம் வெட்டர்பேன். ரொம்ப முக்கியமான நபர். யார் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இவர் 2வது வெளிநாட்டவர், ஆங்கிலேயர். இவர் தான் ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு அதிக முறை, அதாவது 2 முறை தலைமை தாங்கிய வெளிநாட்டவர் ஆங்கிலேயர். ஒன்லி ஃபாரினர் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி ட்வைஸ். இந்த கூட்டம் மட்டும் இல்லாமல் 1910 நடந்த அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டிற்கும் இவர் தலைமை தாங்கியிருக்கார். யாரு? சர் வில்லியம் வெட்டர்பேன். இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்கணும். ஏன்னு பாருங்களேன், இந்த கூட்டத்துல 10 பெண்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. பெண்கள் 10 பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க.
3 பேர் கிறிஸ்தவர்கள், முக்கியமான நபர்கள் பாருங்க. பண்டிட் ராமாபாய், திரம்பக் அண்டு நிகாம்பே. இந்த 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா இவங்க அந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுத்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தான் முதல் முறையாக பெண்கள் பங்கெடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷன் அட்டெண்டட் பை விமன். பெண்கள் பங்கெடுத்த முதல் மாநாடாக இருப்பதே இந்த 5வது காங்கிரஸ் மாநாடு தான். பம்பாய் மாநாடு தான். வில்லியம் வெட்டர்பன் தலைமை தாங்கிய மாநாடு தான். மொத்தம் 10 பெண்கள் பங்கெடுத்தாங்க. 10ல் 3 பேர் நம்ம குறிப்பிடத்தக்க நபர்கள், பண்டிட் ராமாபாய், திரம்பக் அண்டு நிகாம்பே. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 5 காங்கிரஸ் மாநாடையும் பார்த்துட்டோம்ப்பா. இப்படிதான் படிக்கணும். நம்ம சொல்றோம் அடிக்கடி, நோட்ஸ் இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் பார்க்கலாமா? எல்லாம் அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. முதலே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். 1885, 86, 87, 88, 89. சரியா? ஓகே. என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்? பிசிஎம். பிசிஎம்னா பிசி முஸ்லிம். பிசி முஸ்லிம். முஸ்லிம்னா அல்லாஹ். அல்லாஹ். சரியா? முஸ்லிம்னா அல்லாஹ். பிசிஎம் முஸ்லிம் அல்லாஹ். முதல்ல பிசினா அந்த நடந்த இடங்கள். பி பாம்பே, சீனா கல்கத்தா, மெட்ராஸ், அலகாபாத். அலகாபாத். சரியா? பிசிஎம் அல்லாஹ். திரும்பவும் அதே பாம்பேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாம்பே. ரைட்? பாம்பே பி. பானர்ஜியும் பி தான். உமேஷ் சந்திர பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி. கல்கத்தா. கல்கத்தா தாத்தா தாதாபாய் நவரோஜி. தாத்தா தாதாபாய் நவரோஜி. மெட்ராஸ். மெட்ராஸ்ல முஸ்லிம். எம் முஸ்லிம். யாரு? பக்ருதீன் தயாப்ஜி. பக்ருதீன் தயாப்ஜி. அல்லாஹ். அல்லாஹ். அலகாபாத். அலகாபாத்ல ஆங்கிலேயர். அலகாபாத் ஆங்கிலேயர். முதல் ஆங்கிலேயர் நம்ம ஜார்ஜ் யூலே. ஜார்ஜ் யூலே. அலகாபாத் ஆங்கிலேயர் ஜார்ஜ் யூலே. கடைசியா பாருங்க, நம்ம 2வது ஆங்கிலேயர். ஒரு ஆங்கிலேயர் சொல்லிட்டோம், திரும்ப ஒரு ஆங்கிலேயர், சர் வில்லியம் வெட்டர்பன். வில்லியம் வெட்டர்பன். அவ்வளவுதான். ஸோ பிசிஎம் அல்லாஹ். பிசிஎம் அல்லாஹ். அல்லானா பாய் தானே? பாய். அப்ப அல்லாஹ் பாய்னா பாம்பே. அப்படி எடுத்துக்கலாம். ஸோ பாம்பே திரும்பவும் பாம்பே வருதுன்னு எடுத்துக்கலாம். அல்லாஹ் அப்படின்னா இஸ்லாமியரை குறிக்கக்கூடியது. பாய். அப்ப பாய்னா பாம்பே அப்படின்னு எடுத்துக்கலாம். பீனா பாம்பே, சீனா கல்கத்தா, எம்னா மெட்ராஸ், அல்லானா அலகாபாத். அல்லாஹ் பாய். அப்ப பாய் பாம்பாய். பம்பே பாம்பே பம்பாய். அப்ப பாம்பே பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி. கல்கத்தா தாத்தா தாதாபாய் நவரோஜி. மெட்ராஸ் எம் முஸ்லிம் பக்ருதீன் தியாப்ஜி. அலகாபாத் அலகாபாத் ஆங்கிலேயர் ஜார்ஜ் யூலே. கடைசியா பாம்பே 2வது ஆங்கிலேயர் வில்லியம் வெட்டர்பன். முடிஞ்சு போச்சு. இதான் 5 காங்கிரஸ் மாநாடுகள் வருடம் நடைபெற்ற இடம், தலைமை தாங்கிய நபர்கள். ஈஸியா புரிஞ்சுதா? ஸோ இதே போலதான் எல்லா காங்கிரஸ் மாநாட்டையும் நாம் தெளிவாக இந்த நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு டெமோ தான். நம்ம பெய்டு கோர்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சிருந்தாலும் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுவோம். எரர் கரெக்ஷன் நடக்கும். நிறைய டேட்டாஸ் ஆட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம். இது இந்த சப்ஜெக்ட் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் இப்படி தான். இந்த மந்த் எண்டில் ஏப்ரல் எண்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட்டட் பிடிஎஃப் கொடுத்துட்றோம். நம்ம மொபைல் ஆப்பில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது ஃபிசிக்கலாக. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்குறோம். இதே போல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் டெமோ கிளாஸஸ் வரும். பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற முறையை பின்பற்றுங்கள். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது. கூடிய விரைவில் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். தேவைப்படுறவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ண வேண்டாம். கால் பண்ணலாம் எடுத்து பேச முடியாது. ஸோ நல்லா படிங்க. விரைவில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. எலெக்ஷனு, இன்னொரு பக்கம் ஐபிஎல், இன்னொரு பக்கம் குப்பித்து கோமாளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதெல்லாம் தூக்கி வர வச்சுட்டு முழு வீச்சாக படிக்கிறது. குறிப்பாக நாம் வந்து குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணி நடத்திட்டு வரோம்.
குரூப் 4க்கும் யூஸ் ஆகும், எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ஜிஎஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். அதுவும் குறிப்பாக குரூப் 1 குரூப் 2க்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். காரணம் என்னன்னா அதுக்கு தான் யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, அதை நம்ம எடுத்து பண்ணிட்டு வரோம். சில பேர் கேட்கலாம், நீங்கள் சார் ஃப்ரீயாக எடுக்கல அப்படின்னா கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக கொடுக்குற எந்த ஒரு பொருளுக்கும் என்றைக்குமே மதிப்பு மரியாதை கிடையாது, உங்களுக்கும் தெரியும். அதனால தான் ஒரு மினிமமான ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் இந்த கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இதை விட பெஸ்ட்டாக தான் இந்த என்டையர் கோர்ஸுமே இருக்கும். ஃபைன், ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்களுக்கும் ஜிஎஸ் வெயிட்டா, அதாவது தரவா பக்காவா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இதில் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண நினைக்கிறவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் குரு காலேஜ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.